விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மந்திரகுமார சுவாமி கோவிலில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட கருவிருந்து திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 150 கிடாய் 2.5 டன் அரிசியுடன் உணவு சமைத்து சுட சுட கறி விருந்தானது பரிமாறப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அர்ஜுனன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அர்ஜுனன், இந்த ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு வழிபடும் இந்த கரிவிருந்து திருவிழாவில் சுமார் எத்தனை ஆயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த விழா தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, திருச்சுழி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக நடைபெற்று வரும் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் அசைவ கறி அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது. நீண்ட வரிசையில், அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் நின்று தற்போது அசைவ அன்னதானத்தை சுவைத்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள தமிழ்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மந்தகுமார சுவாமி திருக்கோவிலில் வைகாசி பொங்கலானது நடைபெற்று வருகிறது. இது ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவின் போது நேர்த்திக்கடனாக வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு தங்களது நேர்த்திக்கடன் நிறைவேறிவிட்டால் அதற்காக கிடாய்களை தானமாக வழங்குவது வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அது தொடர்பாக இன்று நடைபெற்று வரும் இந்த மந்தகுமார சுவாமி கோவிலில் இன்று அதிகாலை அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஏற்கனவே தங்கள் நேர்த்திக்கடன்கள் நிறைவேறியவர்கள் 100க்கும் மேற்பட்ட கிடாய்களை கோவில் முன்பு கொண்டாந்து தந்ததை தொடர்ந்து அந்த கிடாய்கள் அனைத்தும் சுவாமிக்கு பலியிடப்பட்டு பல்வேறு அண்டாக்களில் கறிகள் சமைக்கப்பட்டும் 2.5 டன் அரிசி உள்ளிட்ட சமையல் சமைக்கப்பட்டு கறி விருந்து பரிமாறப்பட்டது. இந்த கறி விருந்தில் ஆண்கள் மட்டுமே ஆண்டாண்டு காலமாக கலந்து கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் பெண்களுக்கு, அதாவது வயது முதிர்ந்த பெண்கள், சிறு குழந்தைகள் கலந்து கொள்ளலாம். ஆனால் வயது பெண்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. அதே போல இன்று காலையில் தொடங்கிய அசைவ அன்னதானம் இன்று வரை நடைபெற்று வருகிறது. பல்வேறு கிராமங்களிலிருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கோவிலில் தரிசனம் செய்து அசைவ அன்னதானத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். மேலும் உருக்கமாக தங்களது வேண்டுதல்களையும் வைத்து செல்கின்றனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அர்ஜுனன்.